திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. இதுக்குரியதில் 1 பேர் 5:6 அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களில் அடங்கியிருங்கள். அனுபவமிக்க பேதுரு, ஆண்டவருக்கு மிக நெருக்கமான அந்த பேதுரு எனப்பட்ட மகத்துவமான தேவனுடைய தாசன் சொல்லுகிற ஆலோசனை தான் இது. அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். எப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், எப்பொழுது உங்களுக்கு மேன்மையான காரியங்களை தர வேண்டும், எப்பொழுது உங்களுடைய வாழ்விலே அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதை கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. அதுவரைக்கும் உடைய பலத்த கரங்களில் அடங்கியிருங்கள். அதுவரைக்கும் நீங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள், தினந்தோறும் பைபிளை வாசியுங்கள். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்கிற நம்பிக்கையிலே கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்கு என்ன ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை பொறுமையாய் ஓடுங்கள். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் நிலைப்படுத்துவார். அது வரைக்கும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோன்னு அவரால் ஆசீர்வதிக்க முடியாது. அவருக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிற பொழுது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய கரம் உங்களோடு தொடர்ந்து இருப்பதாக. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள அந்த ஒய்எம்சி ஹால் பாலத்துக்கு கீழாக இருக்கிறது. இப்படி போனீங்கன்னா அந்தோனியார் கோயில் போகிற வழியில் இருக்குது. நேராக உள்ளே வந்துடுங்க. ரைட் சைடில் ரவுண்டாக இருக்கும். அது மேலே வலது பக்கத்தில் படிக்கட்டாக இருக்கும். ஏறி வந்தீங்கன்னா நான் அங்கே இருப்பேன். காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பாரம் எடுத்து நான் ஜெபிப்பேன். நிறைய பேர் அந்த கூட்டத்துக்கு வாரேன்
சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் அது விடுதலையின் கூட்டம். உங்களுக்காக பாரத்தோடு தனிஜபங்கள் ஏறெடுக்கப்படும். எல்லோருக்கும் மிக சிறப்பான விருந்தும் கூட பரிமாறப்படும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பல நல்ல பணிகளை நான் செய்து வருகிறோம். கடைசி காலங்களில் என்னை யார் கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அது ஒரு பயங்கரமான கேள்வி. அதற்கு பதிலாக இந்த நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களின் சார்பாக நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. அதனுடைய முக்கியமான சிறப்பம்சமே தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரங்க மற்றும் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்து ஜெபிக்கிறாங்க, ஆறுதல் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாகர்கோயிலை சார்ந்த தம்பி சாம் அவர்கள் இந்த வாரம் அங்கே இருப்பவர்களுக்காக சிறப்பான உணவை அளிக்கிறாங்க. பிள்ளைக்கு ஆண்டவர் கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துருக்கிறார். முதல் மாத சம்பளத்தை இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தம்பிக்கும் குடும்பத்துக்கும் நல்ல எதிர்காலத்தை தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஊழியத்தை சார்ந்த பிள்ளைகளில் ஒரு சிலர் திருமணமாகி பிரேக் ஆகி இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல வரன்களை நாம் தேடுகிறோம். அப்படி யாராவது விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏற்கனவே அவர்களை குறித்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் கூட மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நான் விரும்புகிறேன். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்தில் யார் பெருசாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சீசர்களுக்கு வந்ததா. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி, எந்த அரசியல் தலைவர் பெரிய அரசியல் தலைவர், இந்தியாவில் எது பெரிய கட்சி, யார் பெரிய அரசியல் தலைவர், உலக அளவில் யார் பெரிய தலைவர், யார் பெரிய ஆளாக இருப்பாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே மாதிரி எலெக்ஷன் வர்றதுனால கருத்து கணிப்புகள் வெளியிடுகிறார்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்னா முதல்ல இதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டு, பவுலரு, பேட்டர், ஆல்ரவுண்டர், யார் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பா, எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும், யாருக்கு வெற்றி கிடைக்கும், எல்லாருமே ஒரு பேச்சாக இருக்கிறது. இந்த யுத்தம் நடக்குது, அமெரிக்கா இந்த சைடில், அமெரிக்காவும் இஸ்ரேலும், அந்த சைடில் ஈரான் நிற்குது. அப்போது வந்து இதில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பா, என்ன ஆகும், நிறைய பேச்சு பொருட்கள் இருக்கிறது. நீங்கள் படிக்கிற இடத்துல கூட யார் கிளாஸில் நல்லா படிப்பா, யார் நம்பர் 1 வருவா, யார் விளையாட்டில் நம்பர் 1 வருவா, காலேஜ்லேயும் சரி அப்படி போய் ஒரு பேச்சு வரலாம். ஊழியத்தின் பாதையில் கூட யார் நல்லா ஊழியம் பண்ணுறாங்க, யார் நல்ல பெரிய ஊழியக்காரங்களாக வருவாங்க, இதெல்லாம் பேச்சு பொருட்களாக காலகாலங்களில் இருந்து வருவது நீங்கள் அறிவீர்கள். யார் பெரியவனாக இருப்பார் என்றால் எப்பொழுதும் இயேசு தான் பெரியவராக இருப்பார். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்மெல்லாம் தூசு குப்பை. ஆண்டவர் பெரியவராக இருப்பார், இயேசு பெரியவராக இருப்பார். முதல்ல இந்த கேள்வியே தப்பு. யார் பரலோகராஜ்யத்தில் பெரியவராக இருப்பார்னா இயேசப்பா தான் பெரியவங்களாக இருப்பாங்க. அதில் என்ன சந்தேகம்? இம்மையிலும் மறுமையிலும் பூலோகத்திலும் பரலோகத்திலும் இயேசு தான் எல்லாருக்கும் பெரியவர். முதல்ல ரிசல் கேட்ட கேள்வியே தப்பு. அவங்க ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்குறாங்க. அதனால் நாம் நம்மளை பெரியவங்களாக ஒரு காலம் நம்ம நினைக்க வேண்டாம். நான் பெரியவனாக இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நான் எங்கள் வீட்டில், தெருவில், நான் ஊழியத்தில், இல்லைன்னா நான் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நான் பெரியவனாக இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரியான முட்டாள்தனமான காரியங்கள். இயேசு தான் பெரியவர், எல்லாருக்கும் பெரியவர். நாம் அவருடைய தொண்டர்கள், நாம் அவருடைய வேலைக்காரர்கள், நாம் அவருக்கு பின்பாக செல்லுகிறவர்கள், நாம் இந்த பூமியில் தோன்றி மறைகிறவர்கள். நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு என்று எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வியாதியை நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு சின்ன பிரச்சனையை நம்மளால் தாங்க முடியுமா? நாம் பலகீனமான பாண்டங்களாக இருக்கத்தக்கதாக யார் பெரியவனா, பெரியவனா, நீ பெரியவனா என்றெல்லாம் சிந்திக்கிறாங்க. கூட படித்தவங்கெல்லாம் ஆண்டரை அறியாதவங்க நிறைய இருக்காங்க. நான் வசிக்கிற இடத்துல நிறைய பேர் அறியாதவங்க இருக்காங்க, இயேசப்பா அறியாதவங்க இருக்காங்க. இயேசு பெரியவருங்கிறத காமிக்கணுங்கிற எண்ணத்தை தான் உடையவர்களாக இருக்கணும். சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியத்துக்குரியவர்களை, நான் ஒன்றே உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இதை மாத்திரம் ஒழுங்காக நீங்கள் செய்யுங்க. இயேசு பெரியவருங்கிறது எல்லாருக்கும் நான் காமிப்பேங்கிற அந்த ஒரே ஒரு தீர்மானத்தை மாத்திரம் நீங்கள் எடுங்க. இந்த வாழ்வின் யதார்த்தத்தை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். உங்களை உலகத்தில் யாரும் அசைக்க முடியாது. எங்கே போனாலும் நீங்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துவை உயர்த்தணும்னு நினைக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் ஆண்டவர் மண்ணில் கொட்டுறாரு, நிறைய பேரை வாழ்க்கையில் கீழே தள்ளி போடுறாரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ உழைத்து முன்னேற்றம் கிடைப்பதில்லை, எவ்வளவோ போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல. காரணம் என்ன? அவங்க அப்படிலாம் உயர்ந்து நான் யாருன்னு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க.
இல்லை, நாம் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள், நாம் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். இயேசுதான் பெரியவருங்கிறத அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நமக்குள்ளே தாழ்மை வந்துவிடும், நமக்குள்ளே பொறுமை வந்துவிடும், நமக்குள்ளே ஒரு நல்ல குணங்கள் வந்துவிடும், நம்மிடத்தில் வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்காது. ஆண்டவர் மீது அதிகமாய் பிரியம் கொள்ளுவார். இந்த உண்மையை அறிந்து இருக்கிற வரைக்கும் உங்களை இந்த பூமியில் ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது, எந்த வியாதியும் ஒன்று செய்ய முடியாது, எதுவுமே உங்களை தொட முடியாது, எந்த பொல்லாதாவையும் நெருங்கவே முடியாது. ஆனால் நாம் பெரியவங்கிறத காமிக்கணும்னா நேபுகாத்நேசர் மாதிரி பயங்கரமான ஒரு அடி விழுந்துடும். நிறைய பேர் அப்படி காமிக்கணும்னு நினச்சி தான் காணாமல் போயிட்டாங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் வரவே கூடாது என்கிற நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், 2வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைய மாதிரி நீங்கள் மாறினா உள்ளே போக மாட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியாது. அவங்க யார் பெருசாக இருப்பா, நம்மெல்லாம் பரலோகத்துக்குள்ளே போய் சீட்டு போட்டு சேர் போட்டு கால் மேலே தூக்கி போட்டு உட்காந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், முதல்ல உள்ளே போகிறத பார்ப்போம், நீ முதல்ல அந்த சின்ன பிள்ளை மாதிரி மாறு, அப்போ தான் நீ உள்ளே போக முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவங்க நினைக்கிறது வேறு, பேசுறது வேறு, ஆண்டவர் சொல்கிறது வேறு. உள்ளே போகிற வெளியே பார்ப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரா. நிறைய பேர் இதைத்தான் மறந்துடுறாங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். நம்முடைய உலக வாழ்க்கையில் கண்ணை மூடுகிற பொழுது நாம் நித்திய காலமாக பரலோக வீட்டில் கண்ணை திறக்கணும். திறந்தாதான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில் ஒரு அர்த்தம் இருக்குது. பரலோக வீட்டுக்கு போகலைன்னா ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பேர் கண்ணை மூடுறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, அவங்களுடைய ஆவி எங்கே எடுத்து செல்லப்படுகிறது, நித்திய வீட்டில் எந்த வீட்டுக்கு போகிறாங்க, பரலோக வீட்டுக்கு போகிறாங்களா, நரகத்துக்கு போகிறாங்களா, இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் எவ்வளோ சொத்து வச்சுட்டு போனார், அந்த மகன் வந்துட்டானா, இந்த மகன் வந்துட்டானா, எவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்காரு, அதுதான் மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஆவி எங்கே போகிறது, அவர் நித்திய வீட்டில் எங்கே போயிருப்பார், நித்திய பயணம் எப்படி இருக்குங்கிறத யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக வீட்டுக்குள்ளே முதல்ல நுழையிறதுக்கு வழியே பாருங்க அப்படிங்கிறாரு. இந்த பூமியில் என்னெல்லாமோ நம்ம செய்யலாங்க, கடைசியில் பரலோக ராஜ்யத்துக்கு போகலன்னா ஒரு பிரோஜனமும் இல்லாமல் போயிடும். எப்படியாவது பரலோக வீட்டுக்குள்ளே நித்திய வீட்டுக்குள்ளே போகணும். அது சின்ன இடம் நம்ம கொடுத்தா கூட பரவாயில்லை, கடைசி இடத்தை கொடுத்தா கூட பரவாயில்லை, ஆனால் உள்ளே போயிடணும், பரலோக வீட்டுக்குள்ளே உள்ளே போயிடணும். எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, எம்பி சீட்டு கிடைக்குமா, மாவட்ட செயலாளர் போஸ்ட்டு கிடைக்குமா, அந்த போஸ்ட்டு கிடைக்குமா, இந்த போஸ்ட் கிடைக்குமா, எனக்கு தரலையே, எத்தனை பேருக்கு மன உளைச்சல். ஐயா, இவைகளெல்லாம் வரும் போகும், கடந்து போகும். ஆனால் பரலோக வீட்டுக்குள்ளே எப்படியாவது போயிடணும். அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அந்த சீசர்களுக்கு சொல்கிறார், உள்ளே போகிறது பரலோக வீட்டில் போகிறதே முக்கியமான காரியம். அங்கே போய் யார் பெருசாக இருப்பாங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள். உள்ளே போகிற வழியை பாருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா. கிறிஸ்துக்குரியவர்களே, இயேசுவை சொந்த ரட்சகராய் கொண்டிருக்கிற நாம எவ்வளோ கொடுத்து வைத்தவங்க இல்லை. எப்போ கண்ணை மூணாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அறியாத கோடி கோடி மக்கள் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் வாழ்ந்துடுறாங்க. நம்ம நாட்டிலே இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க, குண்டு போடுறாங்க, எத்தனையோ பேர் மறித்து போகிறாங்க. அவங்கெல்லாம் நித்திய வீடு எங்கே இருக்க போகுது? ரட்சிப்பை அறியாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு மறித்து கொண்டிருக்கிற பொழுது அவங்க எங்கே போகிறாங்க? நமக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை உண்டாகுது. கண்ணை மூடி பரலோக வீட்டுக்கு போக முடியலன்னா அதை விட ஒரு கொடூரமான காரியம் எதுவுமே இருக்கவே முடியாது. ஏன்னா நித்திய காலமாய் வாழ வேணும். நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய கிருபை கொடுத்துருக்காரு. இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நாம் நம்முடைய நேசரோடு இருக்கிறோம். நான் என் நேசருக்குரியவன், என் நேசர் எனக்குரியவர் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கதாக ஆண்டவரை எனக்கு பரலோக வீட்டு நிச்சயத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சு பாருங்கள். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3வதாய் காண்கிறோம், ஆண்டவர் அங்கே ஒரு சிறு குழந்தையை அவர்களுக்கு முன்வாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சின்ன பிள்ளைன்னா உங்களுக்கு தெரியும், அது நிற்கிதுன்னா இதை மாதிரி மாறினாதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொன்னாரா. சிறு குழந்தையை போல நம்ம வாழ்வது என்றால் என்ன? எவ்வளோ திட்டினாலும் அடித்தாலும் அடுத்த முறை நீங்கள் அந்த குழந்தைகிட்ட போனீங்கன்னா அதுக்கு அது ஞாபகமே இருக்காது, மறந்துவிடும், சந்தோஷமாய் சிரிக்கும், நம்மோடு கூட விளையாடும். இதுதான் சிறு குழந்தை. ஆனால் பெரியவங்கன்னா என்ன, ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை ஞாபகத்திலே வச்சுருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. யார் சொன்னாங்களோ அவங்கள அழிக்காமலே விட மாட்டாங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் போகவே முடியாதுங்க. அதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகளைப் போல மாறணும். யார் நமக்கு என்ன தீங்கு செய்தாலும் அதை மறந்து விட வேண்டும். உள்ளத்தில் கசப்புகளும் வன்மங்களும் வைராக்கியங்களையும் வைத்துக்கொண்டு நாம் இருப்போம் என்றால் நாம் பரலோக வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், சிறு குழந்தையை போல மாற பிரயாசப்படுங்கள். சிறு குழந்தை அடுத்தாப்புல விசுவாசிக்கும், அப்பா என்ன சொன்னால் நம்பும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சிறு குழந்தை போல
ஆண்டவர் நமக்கு சொல்வதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் உன்னை இப்படியா வைத்து அப்படியே வைத்துவேன்னு சொன்னோன்னா அதை அப்படியே நம்ப வேண்டும். பிள்ளைகளை குறித்து உன் பிள்ளை இப்படி செய்ய எப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படி ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லும்போது அதை அப்படியே ஒரு சிறு குழந்தை போல் நம்ப வேண்டும். நம்ம ரீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம யோசித்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிறு குழந்தை இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்வதை சிறு குழந்தையை போல நம்பணும். எரியோ உன் கையில் ஒப்பு கொடுத்த யோசுவா, அது விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அது சிறு குழந்தை போல ஆண்டவருடைய தாசனாகிய யோசுவா விசுவாசித்தார். ஆனால் எரியோ பெரிய மதில், அது மேலே ரதங்கள் எல்லாம் ஓடுது, அவ்வளோ பெரிய ஒரு மதில், உழவே விழாது, வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு எரியோ ஒப்பு கொடுத்தேன். சூழ்நிலையை மீறி ஆண்டவரை யோசுவா விசுவாசித்தார். உனக்கு குழந்தையை தருவேன் ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது வயசாகிவிட்டது, சரும் செத்து போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய தாசனாகிய ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், சிறு குழந்தையை போல நம்பினார். அதனால தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையுமே ஆண்டவரை சிறு குழந்தையை போல அவர்கள் விசுவாசித்தார்கள். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரட்டும்னு சொல்லி சிறு குழந்தையை போல எலியா விசுவாசித்தார். அக்கினி இறங்கி வந்தது, பட்சித்து போட்டது என்று சொல்லி நான் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும், இன்னொன்று நான் வியாதிகளை ஜெயிப்பதற்கும், இல்லாவிட்டால் போராட்டங்களை ஜெயிப்பதற்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்வதற்கும் முக்கியமான திறவுகோல் சிறு குழந்தையை போல மாறி நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். சிறு குழந்தையை போல நாம் விசுவாசிப்போம்னா மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக நாம் மாறி விடுவோம். நிறைய பேர் கேள்வி கேட்பதிலே தங்கள் நேரத்தை செலவழிக்கிறாங்க, ஆர்கியூ பண்ணுறதுல, வாக்குவாதம் பண்ணுறதுல அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க. அற்புதம் நடந்துச்சுன்னா அது எப்படிங்கிற கேள்வி கேட்டு அதில் சந்தேகப்பட்டு அப்படியே சிறு குழந்தை மாதிரி அதை நம்பாமல் அப்படியே நிறைய சாபங்களை வரவழைத்து கொள்றவங்களை எவ்வளோ பேர்களை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு சிறு குழந்தையை போல மாறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கவலையே இருக்காது. அப்பா நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாங்க, அப்போ நமக்கு எல்லாத்தையும் தரப்போகிறாங்க, ஏசப்பா எல்லாத்திலையும் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு குழந்தையை போல் நம்ம நம்புவோம்னா நிம்மதியாக தூங்குவோம், நிம்மதியாக வருவோம், போவோம், எல்லா வேலைகளையும் செய்வோம். யாரும் நம்ம அசைக்க முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, சந்தேகப்படுவோம் என்றால், நாம் வளர்ந்தவர்களாய் சிந்தித்து பார்ப்போம் என்றால், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், வயசாயிடுச்சே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனியா நடக்க போகுது அப்படி நம்ம கவலைப்பட்டு நாமே அழிந்து போவோம். ஆண்டுடைய ஆசீர்வாதங்களையும் நான் தடுத்து நிறுத்தி விடுவோம். அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறார், சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். ஏசப்பா சொன்னதில் முக்கியமான கட்டளை சிறு பிள்ளையை போல மாறணுங்கிறது தான். சின்ன குழந்தை மாதிரி நம்முடைய உள்ளம் இருக்கணும். நம்முடைய முகத்தை பார்த்தாலே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இருக்கிறத எல்லாரும் உணரணும். இந்த உலகத்தில் ரொம்ப பக்குவப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, எதையினாலும் சந்தேகப்படுறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு சிறு குழந்தையை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியத்துக்குள்ளே பாருங்கள், 4வது வசனம் சொல்கிறது, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். கடைசியாக நம்ம பார்க்கணும், தாழ்த்தணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நம்முடைய வார்த்தைகளில் தாழ்மை இருக்கணும், நம்ம நடக்கையில் தாழ்மை இருக்கணும், நம்முடைய பார்வையில் தாழ்மை இருக்கணும், நம்ம அன்பு காண்பிப்பதில் தாழ்மை இருக்கணும். நம்ம பெரியவன் நினச்சோன்னா தாழ்மையாக இருக்கவே முடியாது. நம்ம பெரிய ஆள் அப்படி நம்ம நினச்சிட்டே வாழ்ந்தோன்னா கீழே இறங்கி எந்த வேலையும் நம்ம செய்யவே முடியாது. படிப்புங்கிற பெரிய வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டு, பெரிய வேலை, பெரிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கீழே கழற்றி வைத்து விட்டு, கடைநிலை ஊழியனாய் சென்று ஓடி ஓடி நாம் உழைக்க வேண்டும். தாழ்மையோடு நாம் வாழ வேண்டும், தாழ்மையோடு பேச வேண்டும். பெரியவர்களுக்கும் வயதிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், போதகர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெற்ற தாய் தகப்பன்ட்ட அன்பாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும். இந்த நாளிலும் கூட அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கின்றார். அருமையான ஒரு காரியத்தில் தாழ்த்து, ரொம்ப சிம்பிளான காரியம் நம்மளை தாழ்த்துற மாத்திரம் செஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாலிப மகளை, அழகை குறித்து பெருமை கொள்ளாதே, அது கடந்து போய்விடும், அவ்வளவுதான். நிறைய பேர்கள் பெருமையினால் நிறைந்திருப்பதை காண்கிறோம். படிப்பினாலே நல்ல கணவன், நல்ல நகைகள் இருக்குது, எனக்கு பெரிய வீடு இருக்குன்னு பெருமை கொள்வதை பார்க்கிறோம். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. தாழ்மையுடையவர்களாக இந்த பூமியிலே வாழ்வோம். அப்பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இதுக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். இது நல்லது. தாழ்மையாக இருங்க, சிறு குழந்தையை போல இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தாழ்மையாக இருக்கணும், சிறு குழந்தையை போல இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லணும், ஒரு குழந்தையை போன்றவர், அவர் எப்பொழுதும் தாழ்மையாக இருப்பார் என்று உங்களை குறித்து வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லணும்.
அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மையுடையவர்களாக இருங்கள். அப்பொழுது உங்களை பார்த்து மொத்த உலகம் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. கிறிஸ்துக்குரியவர்கள் அப்படிப்பட்ட திரளான ஆசீர்வாதங்கள்லாம் காத்திருக்குது. பெருமை கொண்டவங்க, நான் யாருன்னு தெரியுமான்னு சொன்னவங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா சொன்னவங்களாம் இன்றைக்கி இல்லை, காணாமல் போயிட்டாங்க. சந்ததி சபிக்கப்பட்டு போய்விட்டது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிரியாக இருக்கிறார். ஒரு காலம் ஆண்டவர் நமக்கு எதிரியாய் மாறிவிடக்கூடாது. எதை குறித்து நம்ம பெருமை பாராட்ட வேண்டாம். நாம் பெருமை பாராட்ட வேண்டிய சிறுதை குறித்து மாத்திரமே தாழ்மையுடையவர்களாக இருப்போம். என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை மாத்திரமல்ல, அதை விட பல 1000 மடங்கும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இது நாளிலும் கூட சோரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஏன் பிரச்சனை எனக்கு தெரியலேன்னு சொல்கிறவங்க, ஏன் வியாதி, ஏன் கஷ்டம், ஏன் இந்த மாதிரியான துன்பம் தெரியலேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவர் தனித்தனியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் அவைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யா ஓ ராபா ஷஹா லானா தூபா ராபானா கரா. நிறைய பேர் ஆண்கள் அப்படி ஓடிக்கிட்டே இருந்தீங்க, நிறைய சம்பாதிச்சுட்டே இருந்தீங்க, ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. இப்போ அப்படி நின்று இருக்கீங்க. சாத்தான் சங்கிலியால் காலை கட்டி போட்டுட்டான். முன்னேற முடியல, வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல, ₹1 கூட சம்பாதிக்க முடியல. காரணம், கால்களையும் கைகளையும் சாத்தான் சங்கிலியால் கட்டி போட்டுக்கிறான். அதை மனுஷிய கண்களால் காண முடியாது. ஆனால் நாம் ஆவியில் நிறைகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை நம்முடைய கண்களுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சங்கிலிகளை உடைங்க, கைகளை கட்டியிருக்கிற சங்கிலிகள், கால்களை கட்டியிருக்கிற சங்கிலிகள் உடைத்து போட்டு நின்று கிடக்கிறவருடைய பிள்ளைகள் ஓடும்படியாக அவருடைய கால்களை மான்களை காலை போல மாற்றுங்க. சம்பாதிக்க உதவி செய்யுங்க. வீணாக ஒரு நாள் கூட செலவழிக்கப்படக்கூடாது. சம்பாதிக்காத ஒவ்வொரு நாளும் வீணான நாட்கள், உழைக்காத ஒவ்வொரு நாளும் வீணான நாள், ஜெபிக்காத ஒவ்வொரு நாளும் வீணான நாள். தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு இந்நாள் சம்பாதிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எனக்கு அதை விட முடியவில்லை என்று கலங்கி போய் நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த குடி பழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். போதையை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நம்புங்க. உங்கள் குடும்பங்களில் அப்படி போதை பழக்கங்களில் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் சார்பாக நீங்கள் விசுவாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் இந்த பழக்கத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவார். ஓ ராபா ஷாந்தாராணியாரா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, திருமண காரியம் நடக்காதா என்று கலங்கி நிற்கிற வாலிப மகளே, எல்லாம் தேடி தேடி வராங்க, ஒன்றுமே இல்லாமல் போகுது, நான் என்ன பண்ண எனக்கு தெரியலேன்னு கலங்கி போய் நிற்கிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார். இயேசு உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கான துணையை நீ தேடி வரும்படியாக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எனக்கு கொஞ்சம் ஒரு சம்பாத்தியம் ஒரு சகோதரன் சொல்கிறீங்க, நான் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே, ஊழியத்துக்கு கொடுக்கணுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் என் சம்பளம் ரொம்ப குறையாக இருக்கு, நான் என்ன பண்ண எனக்கு தெரியலையேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்றி அப்பா. கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, ஆண்டவர் தோத்திர மகனுடைய கைகள் நீ ஸ்திரப்படுத்த போகிறீர். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மகனை மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஒரு சகோதரனோட நீண்ட காலமாய் காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் அணையை திறந்து விடுகிறார். ஆசீர்வாதமான தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். நிரம்பி வழி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் போதும் நாள் நிற்காது. ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நன்றி அப்பா. பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற தாயே, ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். உங்கள் பிள்ளையை தப்புவிப்பார். வியாதியிலிருந்து மீட்டெடுப்பார். புது வாழ்க்கையை கொடுப்பார். தீர்க்காயுசை கொடுப்பார். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நமக்கு நன்றி. தேவகரம் தாங்கட்டும். அனைத்து நாடுகளையும் ஆசிர்வதி. முக்கியமாக சண்டைகள் ஓயட்டும், யுத்தங்கள் நிற்கட்டும், கேஸ் சிலிண்டர்ஸ் கிடைக்கட்டும். ஆண்டவர் பெட்ரோல் டீசல் விலை ஏறாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படும். கிருபை தாங்கட்டும் அப்பா. உலகம் முழுக்க அத்தனை நாடுகளும் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். இந்திய நாட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரை. அனைத்து மக்களையும் அனைத்து ஊழிய பிள்ளைகளையும் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாசரேத் ராஜப்பழத்தோட்டவனை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன்.
அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தை தாங்க, ஒவ்வொரு நல்ல உள்ளத்தை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.